வெல்கம் பேக் டு அவர் சேனல் TNPSC ல நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து இது PGTRB 2025 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. டே பை டே வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12K 16K அந்த மாதிரி பே பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. as well as நோட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி யூனிட் 1 2 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் வந்து யூனிட் 1 2 and 6. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. யூனிட் 1க்கும் 6க்கும் ஆன நோட்ஸ் வந்து நமக்கு டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 2க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ரெகுலரைஸ்டு ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சீக்கிரமாகவே அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சிலபஸில் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணுற வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. யூனிட் 1 2 6க்கு எல்லாமே, யூனிட் 3க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன். நம்ம சிலபஸ் பார்க்கலாமா? அது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிட் 3 பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணது வந்து இப்போ டெட்லாக்ஸ் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, டெட்லாக் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அவாய்டன்ஸ், ரிடக்ஷன், ரெக்கவரி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். மெமரி மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டாபிக்கான கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் இப்போ பார்க்கலாம். கான்டிகியூஸ் மெமரி ஃபர்ஸ்ட் வந்து மெமரி அலோகேஷன் and we allocate contiguous block of memory to each process using this technique. ஓகே, ஃபர்ஸ்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் கான்டிகியூஸ், another ஒன் இஸ் நான் கான்டிகியூஸ். கான்டிகியூஸ்னால் ஏதோ டிஃப்ரெண்ட் கிடையாது, தட் இஸ் கண்டினியூஸ், அந்த மீனிங் தான். ஓகே, கண்டினியூஸுங்கிற மீனிங், நான் கண்டினியூஸ். ஓகே, கான்டிகியூஸில் வந்து 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் பார்ட்டிஷன் அண்ட் வேரியபிள் பார்ட்டிஷன் ஸ்கீம்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன்னா whenever சரி ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துலாம். we allocate contiguous blocks of memory to each process using this technique. கண்டினியூஸான பிளாக் ஆஃப் மெமரியை நம்ம ஒன்றுக்கும் அலாட் பண்ணுறோம் ஒரு ப்ராசஸ்க்கும். ஸோ whenever a process wants to enter the main memory, ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம மெயின் மெமரிக்குள்ளே ஃபஸ்ட்டு லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? we allocate a continuous segment from the total empty space to the process based on its size. ஓகே, ஒரு ப்ராசஸ் வரப்போகுது அப்படின்னா மெயின் மெமரிக்குள்ளே என்ட்ரு ஆக போகுது அப்படின்னா அதுக்கு சப்போஸ் வந்து ஒரு 5 MB தேவைப்படுது அப்படின்னா மெயின் மெமரியில் நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அதிலிருந்து ஒரு 5 MB கண்டினியூஸாக இருக்கணும். ஓகே, 5 MB வந்து இந்த ப்ராசஸை லோட் பண்ணுறதுக்குன்னு அலாட் பண்ணும். ஓகே, நான் கண்டினியூஸ் அப்படின்னா ஒரு 1 MB இந்த மெமரியில் இருக்கும், தட் இஸ் ஒரு 2000ங்கிற மெமரி ஸ்பேஸில். தென் 3000ல் வந்து ரிமைனிங் 4 MB இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து நான் கான்டிகியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுனா ஜஸ்ட் வந்து 1000ல் ஸ்டார்ட் பண்ணி 1004 வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, கண்டினியூஸாக இருக்கிறது தான் கான்டினியூஸ், தட் இஸ் கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன். Contiguous memory allocation techniques. Whenever a process has to be allocated space in memory, the following contiguous memory allocation techniques used. Contiguousங்கிறப்போ 2 techniques நம்ம யூஸ் பண்ணுறோம். One is fixed size partition scheme. Another one is variable size partition scheme. ஃபிக்ஸட் சைஸ்னால் நம்ம பார்த்த மாதிரி தான். இன் திஸ் டைப் ஆஃப் கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன், சாரி கான்டிகியூஸும் நான் கான்டிகியூஸும் தான் பார்த்தோம். ஃபிக்ஸட்னா என்னென்னு இப்போ தான் பார்க்க போகிறோம்.
In this type of contiguous memory allocation technique, each process is allotted a fixed size continuous block in the main memory. That means there will be continuous blocks of fixed size into which the complete memory will be divided. Okay, நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? இது வந்து ஒரு மெயின் மெமரி இருக்குது அப்படின்னா ஒரு பார்ட்டிஷனும் பாருங்கள் 5 MB 5 MB அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் சைஸில் தான் இருக்குது. ஓகேவா, ஒன்றுலேயும் 5 MB வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஒரு பார்ட்டிஷனுமே சேம் சைஸில் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து ஃபிக்ஸட் சைஸ் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் 1 வருது, அதோட சைஸ் 3 MBன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 3 MB அது யூஸ் பண்ணும். ரிமைனிங் 2 MB ஃப்ரீயாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் 2 வருது அப்படின்னா அது 1 MB தான் யூஸ் பண்ணும். ஸோ ரிமைனிங் 4 MB வந்து அப்படியே வேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் 3ல் வந்து சைஸ் 4 MB அப்படின்னா 4 MB யூஸ் பண்ணும். ரிமைனிங் 1 MB அப்படியே எம்டியாக இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து இன்புட் ப்ராசஸ் கியூ அப்படின்னா ப்ராசஸ் கியூவோட இன்புட் ப்ராசஸ் கியூ. ஓகே, மெமரி இதிலேருந்து தான் நம்ம மெமரியில் லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபிக்ஸட் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். தட் இஸ் இதில் பாருங்கள் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். இதை தான் நம்ம இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து 30 KB தான் வந்து தேவை. இதில் பாருங்கள் எவ்வளோ ஃபிக்ஸட் சைஸாக இது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்? எஸ், ஃபிக்ஸட் சைஸ் அப்படின்னா இது வந்து ஒரு 50, இது ஒரு 50 அப்படி இருக்குதா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி இருக்குது. எனிஹவ் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒன்று ஒரு சைஸில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது 50 அப்படி கொடுக்கல, இது வந்து 50 KB. இந்த பிளாக் வந்து 100 KB, இது வந்து 250 KB, இது 150 KB அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதில் வந்து அவங்க அந்த கண்டினியூஸ் ஆர் வந்து ஃபிக்ஸட் ஆர் வேரியபிள் சைஸ் அந்த கான்செப்டை விட்டுருங்க. ஜஸ்ட் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்னங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ப்ராசஸோட சைஸ் வந்து 30 KB அப்படின்னா இது வந்து நம்ம 50 KB வந்து இந்த பார்ட்டிஷனோட சைஸ் இருக்குது. அதில் 30 KB வந்து அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா ரிமைனிங் இந்த 20 KB வந்து எக்ஸஸாக இருக்குது இல்லையா, தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இதில் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபிக்ஸட் சைஸ் பார்ட்டிஷன் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து எதில் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. தட் இஸ் வந்து ஃபிக்ஸடில் தான் வந்து இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து நடக்கும். ஓகே, இப்போ இதை பற்றி பார்க்கலாம். there will be continuous blocks of fixed size into which complete memory will be divided. Each time a process comes in, it will be allotted one of the free block. ஒரு டைம் ப்ராசஸ் வரும்போதும் ஏதோ ஒரு ஃப்ரீ பிளாக்கை வந்து ஒரு ப்ராசஸ்க்கு அலாட் பண்ணுவோம். பிகாஸ் irrespective of the size of the process, it is allotted a block of the same size memory space. This technique is also called static partitioning. Fixed size partitioningக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் சைஸ்க்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் பார்ட்டிஷன் தான். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸோட சைஸ் என்ன வேணால் இருக்கலாம். ஒரு நம்ம வந்து பிளாக் ஆஃப் மெமரியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ 10 பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேபி வந்து அது 8ஆகவும் இருக்கலாம் ஆர் 1ஆகவும் இருக்கலாம். பட் அதெல்லாம் அது கேர் பண்ணிக்காது. ஃபஸ்ட்டு வரதை ஃபஸ்ட்டு இப்போ பார்ட்டிஷனுக்கு, செகண்ட் வரதை செகண்ட் பார்ட்டிஷனுக்கு அப்படின்னு அலாட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதனால் இதில் வந்து ஜஸ்ட் 2 தான் வந்து இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வரும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு MB யூஸ் பண்ணால் ரிமைனிங் 9 MB வந்து இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனாக போயிடும். ஓகே, இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். த நம்பர் ஆஃப் ப்ராசஸ், இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. த நம்பர் ஆஃப் ப்ராசஸ் that can stay in memory at once is called the degree of multi-programming. எவ்வளோ வந்து ப்ரோக்ராம் அட் த டைமில் மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் சொல்கிறோம். எஸ், த டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் ஆஃப் த சிஸ்டம் இஸ் டிசைடட் பை த நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் கிரியேட்டட் பை த மெமரி. எவ்வளோ பிளாக் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ
அது ஒன்றும் ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அலாட் பண்ணிக்கலாம் இல்லையா. சப்போஸ் 4 பிளாக் இருக்குன்னா 4 ப்ராசஸ் அட் த டைமில் மெமரியில் நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 4ஆக இருக்கும். ஓகே, ஸோ அந்த டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் பிளாக்ஸ், இன்டைரக்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸ். ஓகேவா. ஸோ இது வந்து இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் சைஸ் பார்ட்டிஷன் ஸ்கீம். இன் திஸ் டைப் ஆஃப் கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் டெக்னிக் நோ ஃபிக்ஸட் பிளாக்ஸ் ஆர் பார்ட்டிஷன்ஸ் ஆர் மேட் இன் த மெமரி. இதில் வந்து ஒரு ஃபிக்ஸட் சைஸ்ன்னு கிடையாது. இன்ஸ்டெட் ஈச் ப்ராசஸ் இஸ் அலாட்டட் a வேரியபிள் சைஸ்டு பிளாக் டிபெண்டிங் அப்பான் இட்ஸ் ரிக்வயர்மெண்ட். இதில் வந்து அதுக்கு ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம அலாட் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் that whenever a new process wants some space in memory, if available, the amount of space is allotted to it. Hence, the size of each block depends on the size and requirement of the process which occupies it. இப்போ ப்ராசஸ் P1 வருது அப்படின்னா அதுக்கு 5 MB தான் வேணும்னா அதோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து ஃபஸ்ட்டு பிளாக் வந்து நம்ம 5 MB அலாட் பண்ணுவோம். செகண்ட் P2 அப்படின்னா அந்த இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேரியபிள் சைஸ் பார்ட்டிஷன் ஸ்கீம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இதுக்கு 3 MB தான் தேவை அப்படின்னா அதுக்கு தேவையான 3 MBயை மட்டும்தான் அலாட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து வேரியபிள் சைஸ் பார்ட்டிஷன். ஸோ வந்து ஒரு ப்ராசஸ் வரும்போது அது வர்ற டைமில் அதுக்கான கரஸ்பாண்டிங் மெமரி அந்த ஸ்பேஸ் வந்து அலாகேட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால ஆஸ் த பிளாக் ஆர் வேரியபிள் சைஸ்ட் விச் இஸ் டிசைடட் அஸ் ப்ராசஸ் அரைவ் பண்ணும்போது தான் அந்த பிளாக்கோட சைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறதுனால திஸ் ஸ்கீம் இஸ் கால்டு டைனாமிக் பார்ட்டிஷனிங். இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபிக்ஸட் சைஸில் வந்து என்னன்னு பார்த்தோம் ஸ்டாட்டிக் பார்ட்டிஷனிங்னா ஃபிக்ஸட். ஓகே, ஸ்டாட்டிக்னா ஃபிக்ஸட், வேரியபிள் அப்படின்னா டைனாமிக். ஓகேவா. ஸோ இதுலேயும் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதில் வந்து எப்படி நமக்கு இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வருதோ அதே மாதிரி இதில் நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து அலாகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மெமரிக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ப்ராசஸும் அலாட் பண்ணதுக்கு அப்புறமா சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஓகே, அது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேரியபிள் சைஸில் வந்து நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, ஃபிக்ஸடில் வந்து என்ன வரும் அப்படின்னா இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வரும். ஓகே, இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, இந்த இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வேரியபிள் சைஸ்டு பார்ட்டிஷனுக்கு போகிறோம். அதில் வந்து என்ன ட்ராபேக் வருது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வருது. ஓகே, சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். இந்த எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பேக்ஷன் யூஸ் பண்ணுறோம், அப்புறமா நான் கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ எதுக்காக நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி அலோகேஷன் பார்த்தோம் இல்லையா, கான்டிகியூஸ் அண்ட் நான் கான்டிகியூஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எதுக்காக இந்த நான் கான்டிகியூஸ் போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக. ஓகே, எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக 2 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று வந்து நான் கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன், அனதர் ஒன் இஸ் காம்பேக்ஷன். ஓகே, மூவிங் ஆல் த ப்ராசஸஸ் டுவர்ட் த டாப் ஆர் டுவர்ட்ஸ் த பாட்டம் டு மேக் ஃப்ரீ அவைலபிள் மெமரி இன் a single continuous place is compaction. Compaction is undesirable to implement because it interrupts all the running process in the memory. It also consumes CPU time. Compactionனா நம்ம வந்து ஒரு ப்ராசஸையும் வந்துட்டு நம்ம மொத்தமாக ஒரு இடத்துல மூவ் பண்ணிட்டு ரிமைனிங் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் காம்பேக்ஷன் அப்படிங்கிறது. பட் வந்து இது வந்து அன்டிசைரபிள் பிகாஸ் வந்து இது எல்லா ரன்னிங் ப்ராசஸையும் இன்டரப்ட் பண்ணும், ஆல்சோ வந்து கன்சியூம்ஸ் மோர் CPU டைம். ஓகே, இது ரெண்டும் இதோட டிஸ்அட்வான்டேஜ்னால இது வந்து அன்டிசைரபிளாக இருக்குது. தென் நான் கான்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் அப்படின்னா முதல்ல பார்த்த மாதிரி தான் கண்டினியூஸாக இருக்காது, ஒரு ப்ராசஸையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பிளாக் ஆஃப் மெமரி ஸ்பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ்,
and logical address space. Physical address space na main memory, that is physical memory, is divided into blocks of same size called frames. Okay, ஒரு physical memory-யை நம்ம சின்ன சின்ன block-ஆ வந்து divide பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா frames அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, மெமரியை வந்து நம்ம frames-ஆ divide பண்ணுறோம். The frame size is defined by the operating system by comparing it with the size of the process. இந்த frame size எதை பொறுத்து பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸோட சைஸ் பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா OS தான் ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ்னா என்ன, மெயின் மெமரி. அது எது கூட ரிலேட் பண்ணது, ஃபிசிக்கல்னா மெயின் மெமரி நமக்கு தெரியும். ஸோ அந்த மெயின் மெமரியை வந்து நம்ம பிளாக் ஆஃப் சேம் சைஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு ஃப்ரேம். அந்த ஃப்ரேம் சைஸ் வந்து எதை பொறுத்து அப்படின்னா ப்ராசஸோட சைஸ் பொறுத்து. நெக்ஸ்ட் லாஜிக்கல் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னா லாஜிக்கல் மெமரி இஸ் டிவைடட் இன்டு பிளாக்ஸ் ஆஃப் த சேம் சைஸ் கால்டு ப்ராசஸ் பேஜஸ். எப்படி நமக்கு ஃபிசிக்கல் மெமரியில் வந்து நம்ம ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்கிறோமோ அதே லாஜிக்கல் மெமரியில் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பேஜ் சைஸ் வந்து இங்கே யார் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ் டிஃபைன்ட் பை த ஹார்ட்வேர் சிஸ்டம். ஓகே, ஃப்ரேம் சைஸ் இஸ் டிஃபைன்டு பை OS பார்த்தோம். அதே பேஜ் சைஸ் இஸ் டிஃபைன்ட் பை ஹார்ட்வேர் சிஸ்டம். தீஸ் பேஜஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் மெயின் மெமரி டியூரிங் த ப்ராசஸ் இன் நான் கான்டிகியூஸ் ஃப்ரேம்ஸ். ஓகே, இந்த பேஜஸ் வந்து நம்ம நான் கான்டிகியூஸ் ஃப்ரேம்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் மெயின் மெமரியில். ஓகே, இந்த 2 டேர்ம்ஸும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன் இன்புட் கியூஸ். கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணி தட் இஸ் அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னா first fit. This is a very basic strategy in which we start from the beginning and allot the first hole which is big enough as per the requirement of the process. ஓகே, இப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராசஸ் P1 வருது. அதோட சைஸ் வந்து சப்போஸ் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா வி ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். இப்போ வந்து 5 இருக்கும், இங்கே 3 இருக்கும், 10 இருக்கும், 7, 2 அப்படி இருக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸ் 3யை போயிட்டு அது ஃபஸ்ட்டு பார்க்கும். இந்த 5லே வந்து அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதிலே வந்து அகாமடேட் பண்ணிக்கும். ரிமைனிங் 2 வந்து அந்த இடத்துல வேஸ்ட்டாக தான் போகும். ஓகே, ஃப்ராக்மெண்டேஷன் ஆகிடும். பட் அதே இந்த 3ல் வந்து அது பண்ணுனா அது வந்து கரெக்டாக இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ஃபிட்டுங்கிறதுனால அது ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரும். எது ஃபஸ்ட்டில் அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கோ அதில் போயிட்டு அதை ஸ்டோர் பண்ணிக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபிட் அப்படின்னு சொல்கிறது. பெஸ்ட்டு ஃபிட் அப்படின்னா இதில் வந்து எது கம்மியான இது அதை வந்து காம்பேக்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஓகேவா, காம்பேக்டாக இருக்குது அப்படி. இப்போ P1க்கு வந்து 3 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி 5 இருக்குது, 3 இருக்குது அப்படின்னா அது பார்க்கும்போது 3 அவைலபிளாக இருக்கும்போது அந்த 3ல் போயிட்டு P1-ஐ ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ வந்து இந்த 3ல் வந்து நம்ம P1-ஐ வந்து ஸ்டோர் பண்ணுறோம். சப்போஸ் வந்து இப்போ P2 இருக்குது, இதில் வந்துட்டு சம் 4ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 4 இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல 6 வருது. ஸோ 6ம் இங்கே இதோட சைஸ் 6 அப்படின்னா அது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். அதுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு 6ஆ 5ஆ 4ஆ எது வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு 4-ஐ சூஸ் பண்ணி P2-வை அங்கே ஸ்டோர் பண்ணும். ஓகேவா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு சார்ட் த ஹோல்ஸ் அக்கார்டிங் டு தேர் சைஸஸ். அதிலிருந்து பெஸ்ட்டு ஃபிட்டாக வந்து எடுக்கும். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா வித்தவுட் வேஸ்டிங் மெமரி தான் வந்து பெஸ்ட்டு ஃபிட் அப்படின்னு சொல்கிறது. The next is worst fit. This strategy is the opposite of the best fit strategy. We sort the holes according to their sizes and choose the largest hole. இதில் வந்து ஒரு ப்ராசஸ் வருது. எக்ஸாம்பிளுக்கு வந்து P1 அப்படின்னா 3, P2 வந்து 5 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எது உள்ளதுலேயே லார்ஜஸ்ட்டோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு போய் அலோகேஷன் நடக்கும். ஓகே, சப்போஸ் 10 இருக்குது, இதில் வந்து 5 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது அப்படின்னா இப்போ P1க்கு வந்து 3 அலோகேட் பண்ணால் போதும். எனிஹாவ் அது வந்து லார்ஜஸ்ட் உள்ளதுலேயே எங்கே லார்ஜஸ்ட் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கோ அங்கே போயிட்டு P1-ஐ வந்து allocate பண்ணோம். ஓகே, ஸோ அது வந்து ஜஸ்ட் த ஆப்போசிட் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் ஸ்ட்ராட்டஜி. வி சார்ட் த ஹோல் அக்கார்டிங் டு த சைஸஸ் அண்ட் சூஸ் த லார்ஜஸ்ட் ஹோல் டு பி allotted டு த இன்கமிங் ப்ராசஸ். இந்த ஐடியா அதுக்கு என்ன அப்படின்னா இஸ் த ப்ராசஸ்
as the process is allotted a large hole, it will have a lot of space left behind as internal fragmentation. So அதுக்கு internal fragmentation நிறைய வர மாதிரி இருக்கும். Hence this will create a hole that will be large enough to accommodate a few other process. Okay, so வந்து இந்த மாதிரி இப்போ இந்த piece 1 வந்து நம்ம 10ங்கிறதுல allocate பண்ணோம் அப்படின்னா அது just 3 தான் யூஸ் பண்ணோம். அகெயின் இந்த 7 வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு internal fragmentation create பண்ணோம். பட் இந்த 7 நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய ப்ராசஸ் allocation பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது internal fragment-ஆக உள்ளே இருக்கிறது. Worst fit. There are 3 strategies to allot a hole to incoming processes. அதை தான் நம்ம பார்த்துட்டோம். அதோட ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர் கன்க்ளூஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஃபிட் அப்படின்னா allot the process to the first hole which is big enough. எது வந்து அதுக்கு அதை ப்ராப்பராக அதோட அலோகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃபிட். பெஸ்ட் ஃபிட் அப்படின்னா எது அதுக்கு நியரஸ்ட் சைஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. வேர்ஸ்ட் ஃபிட் அப்படின்னா லார்ஜஸ்ட் சைஸ் ஹோல் வந்து அதை போயிட்டு அலாட் பண்ணுறது. ஓகே, இதான் வந்து 3 strategies to allocate a hole. ஸோ வந்து நம்ம இப்போது பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ ஆஃப் contiguous memory allocation. ஓகே, contiguous memory allocation பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து ஸ்வாப்பிங், தென் பேஜிங், செக்மெண்டேஷன், டிமாண்ட் பேஜிங், பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட், அலோகேஷன் ஆஃப் ஃப்ரேம்ஸ், த்ராஷிங், மெமரி மேப்ட் ஃபைல்ஸ், இதெல்லாம் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ 1 by 1 பார்க்கலாம். The next topic is swapping. Swappingனா உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பொருளை அதில் வந்து ஸ்வாப் பண்ணி இன்னொரு பொருள் வைக்கிறது தான் வந்து ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேபிள் வச்சுருக்கோம், ஸ்டடி டேபிள் இருக்குது. அதில் வந்து ஒரு 4 புக்ஸ் தான் வைக்க முடியும்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 புக்ஸ் தான் வைக்க முடியும். ஸோ அது போக ரிமைனிங் இருக்கிறத வந்து நம்ம கபோர்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இல்லையா. ஸோ இந்த புக்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை, இப்போ வேறு புக்ஸ் தான் வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து மறுபடி கபோர்டில் வச்சுட்டு அதுலேருந்து நமக்கு தேவையான 3 புக்ஸை வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா நம்ம ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி தான் ஸ்வாப்பிங் இன் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ ப்ராசஸ் தட் மூவ்ஸ் டேட்டா ஆர் ப்ரோக்ராம்ஸ் பிட்வீன் த மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. மெயின் மெமரிக்கும் செகண்டரி மெமரிக்கும் நம்ம டேட்டா ஆர் ப்ரோக்ராம்ஸை வந்து மூவ் பண்ணுறது தான் வந்து யூஸ்வலாக நம்ம ஸ்வாப்பிங் சொல்கிறோம். திஸ் ஹெல்ப்ஸ் manage a limited space in RAM and allows the system to run more programs. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டடி டேபிளில் தான் வந்து ரேம்னு வச்சுக்கலாம். அதில் வந்து லிமிட்டடாக தான் வைக்க முடியும், எல்லா புக்ஸையும் கொண்டு நம்ம டேபிளில் வைக்க முடியாது. பட் இந்த கபோர்டு அப்படி சொல்கிறது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நிறைய புக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அது வந்து செகண்டரி மெமரி மாதிரி. ஓகே, நமக்கு எது தேவையோ அதை தான் நம்ம ரேமில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட யூசேஜ் முடித்ததும் மறுபடியும் செகண்டரி மெமரியில் நம்ம ஸ்வாப் பண்ணிடுவோம். ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் ஸ்வாப்பிங் இஸ் ஒன்லி யூஸ் வென் டேட்டா இஸ்ன்ட் அவைலபிள் இன் ரேம். ஓகே, ரேமில் இல்லாதப்போ தான் நம்ம அதை ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு தேவையான இந்த 3 புக்ஸுமே இந்த டேபிளில் இருக்கும்போது நம்ம இங்கேருந்து ஸ்வாப் பண்ண வேண்டிய நீடு கிடையாது இல்லையா. அதில் ஒரு புக் வந்து நமக்கு வேறு புக்கு தேவை அப்படின்னா தான் நம்ம இதில் இருக்கிற ஒரு புக்கை வந்து நம்ம அங்கே வச்சுட்டு நமக்கு தேவையான புக்கை எடுத்து டேபிளில் வச்சுப்போம். ஓகே, அதே மாதிரி ரேமில் வந்து நமக்கு தேவையான டேட்டா இல்லாதப்போ தான் நம்ம செகண்டரி மெமரியிலேருந்து ஸ்வாப் பண்ணிப்போம். although the swapping process degrades system performance, it allows larger and multiple process to run concurrently. ஸோ வந்து இது சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸை வந்து ஸ்வாப்பிங் வந்து டீக்ரேட் தான் பண்ணும். பட் வந்து மல்டிபிள் ப்ராசஸ் வந்து கான்கரண்டாக ரன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்வாப்பிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மெமரி கம்பேக்ஷன். இந்த அதர் நேம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதை நீங்கள் ஒரு தனியாக கூட ஒரு பேஜ் வந்து நோட் பண்ணி அதர் நேம்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்வாப்பிங்கோட இன்னொரு நேம் வந்து மெமரி கம்பேக்ஷன். ஸ்வாப்பிங் ஹாஸ் பீன் சப்டிவைடட் ஸ்வாப் இன் ஸ்வாப் அவுட் அப்படின்ட்டு. ஸோ ஸ்வாப் அவுட் அப்படின்னா மூவிங் அ ப்ராசஸ் ஃப்ரம் மெமரி டு த ஹார்ட் டிஸ்க். நம்ம ரேமை தான் மெயினாக வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ ஸ்வாப் அவுட் அப்படின்னா ரேம்லேருந்து வெளில எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கணும், ஃப்ரம் ரேம். ஓகே, ஸ்வாப் இன் அப்படின்னா ரேமுக்குள்ளே மூவ் பண்ணுறோம். ஓகே, இஸ் அ மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் எ ப்ரோக்ராம் ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க் இன் டு மெயின் மெமரி ஆர் ரேம்
அதான் வந்து ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்கிறது. லேசி ஸ்வாப்பிங்னு சொல்கிறதுக்கு வந்து இன்னொன்று இருக்குது, அது வந்து டிமாண்ட் பேஜிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இஸ் அ மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக். இந்த லேசி ஸ்வாப்பிங் அப்படின்னா எப்போ நமக்கு அது தேவையோ அப்போ வந்து நம்ம லோட் பண்ணுறது தான் லேசி ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இது டிக்ரீசிங் த டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் ஆஃப் த சிஸ்டம் மீன்ஸ் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் ப்ராசஸ் லோடட் இன்டு ரேம். எவ்வளோ ப்ராசஸ் நம்ம ரேமில் வந்து லோட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம அந்த இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங். த கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் மெமரி கம்ஸ் இன் பிக்சர். இந்த லேசி ஸ்வாப்பிங்கில் வந்து நமக்கு கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் மெமரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நம்ம டிமாண்ட் பேஜிங்கிறது தனியான ஒரு டாபிக். ஜஸ்ட் வந்து லேசி ஸ்வாப்பிங்கில் ஒரு டைப் வந்து லேசி ஸ்வாப்பிங்னு இருக்குது, அதோட இன்னொரு நேம் வந்து டிமாண்ட் பேஜிங்கிறத இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.